ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம தயிர் சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு 1 கப் ரைஸ் நல்லா குலைவாக எடுத்திருக்கேன். 1/4 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். அது வீட்டில் செஞ்ச தயிர் தான். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போது 1/2 ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ், அதாவது கடுகு நல்லா பொரியட்டும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உராட் தால் சேர்த்துக்கலாம். உளுந்து, கடலப்பருப்பு வேண்டாம், உளுந்து மட்டும் போதும். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு கேரட் சீவிற இதில் நல்லா துருவி வச்சுருக்கேன். அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட 4 வரமிளகாய், நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இந்த எண்ணெயில் வந்துட்டு இஞ்சி நல்லா வதங்கும் போது நல்ல ஒரு வாசனை இருக்கும். சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஒரு சூப்பராக ஸ்மெல் இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பு தயிரும் போட்டு அந்த சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட இந்த தாளிப்பையும் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக இஞ்சி சேர்த்துறோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்துட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கூட நம்ம இஞ்சி சேர்த்துட்டுனா அந்தளவுக்கு சளி பிடிக்காது. நீங்கள் வேணும்னா அந்த தாளிக்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால். இப்போவும் குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம், சளி பிடிக்காது, நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி வந்துட்டு எண்ணெயில் வதங்கி இருக்கிறதால நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான தயிர் சாதம் ரெடி. தேங்க்யூ.